வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜயினுடைய மலேசியா நிகழ்ச்சி குறித்து பல இடங்களில் பேசுகிறத பார்க்கும்போது விஜய் உயிருக்கு ஆபத்து, விஜய்க்கு திரண்ட கூட்டம், அவர் தமிழ்நாட்டு சிஎம்ஏ ஆயிடுவார், அவங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா இந்தியாவுடைய சிஎம் ஆயிடுவார், இது மாதிரி கூட்டம் இதுவரைக்கும் யாருக்குமே பார்த்ததில்லை. இது மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வருது. இப்படி ஒரு கூட்டம் உலகத்திலே யாருக்கு வந்ததில்லை. எம்ஜிஆருக்கு வந்ததில்லை, ரஜினிக்கு வந்ததில்லை, கலைஞருக்கு வந்ததில்லை, ஜெயலலிதாவுக்கு வந்ததில்லை, காமராஜர் கிடையாது. இவர் ஒருத்தருக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு இன்றைக்கி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. நான் இதை கண்டுக்கலை, சரி விடுவோம். ஆனால் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அவர் கீழே விழுகிறாரு, அவருடைய பதறி போய் தூக்குறாங்க. விஜய் அந்த நேரத்தில் தவறி விழுந்த விஜய் அப்படின்னு போட்டு அதை பார்க்க வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு போட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு அவர் இப்படி வரப்போகிறாரு அப்படி வரப்போகிறாரு அப்படின்னுங்கிற மாதிரியான சீன் கிரியேட் பண்ணுறாங்க. நல்லா கவனித்து பார்த்தா அது எதுவுமே இயல்பாக நடக்கலை, எல்லாமே செட்டப். கூட்டங்கிறது அவருக்கு கூட்டங்கிறது எல்லாமே கூட்டப்படுற கூட்டம். திட்டமிட்டு ஒரு வைபை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய அலையை உண்டு பண்ணி ஒரு சிந்திக்க தெரியாத ஒரு கூட்டத்தை தான் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் திட்டமிட்டு பண்ணுறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி தான். அவருடைய படமே எல்லாம் பிஆர்ஓ வேலை பார்த்து தான் பல படங்கள் 100ஆம் நாள் போஸ்ட்டே ஒட்டியிருக்காங்கன்னு நம்ம பேட்டியிலேயே தயாரிப்பாளர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் தன்னை ஒவ்வொரு முறையும் பிஆர்ஓ பண்ணிக்கிறார். விஜயோட அப்பாவும் இதை ரொம்ப தேர்ந்த விஷயமா செஞ்சுட்டு வராங்க. அஜித், பிரசாந்த் மாதிரி போட்டியாளர் இருக்கும்போது விஜயை தான் முன்னணி நடிகர் அப்படிங்கிறத காண்பிப்பதில் அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் பெற்று ஒரு 25 ஆண்டு கால உழைப்பு விஜயோட அப்பாவுக்கு இருக்குது. விஜயோட அப்பா பார்த்திங்கன்னா பல பேட்டையில் உண்மையை சொல்லியிருப்பார். விஜய்க்கு படிப்பு வராதுங்குவார், விஜய் எப்படியாவது கையில் காலை விழுந்து கிறிஸ்டின் காலேஜ், நாங்களும் கிறிஸ்டின் தான் பார்த்து செஞ்சு விடுங்கன்னு சேர்த்து விட்டேங்குவார். அப்புறம் விஜய்க்கு நாங்கள் மதம் கிறிஸ்டின் எந்த இதுவுமே போடல, சர்டிஃபிகேட்டே கொடுக்கலன்னு ஒரு இடத்துல சம்மந்தம் இல்லாமல் பேசுவார். அவங்க அப்பாவுக்கு விஜய் தான் பையனை எப்படியா வளர்த்து விடணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அவருக்கு எந்த சமூக, இன, மொழி, நலன், அரசியல் அக்கறை அவருக்கு எதுவுமே கிடையாது. விஜய்க்கு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறத தவிர்த்து வேறு எந்த அரசியல் அறிவும், சமூக புரிதலும், ரசிகர்கள் மீது பாசமும் எதுவுமே கிடையாது. தன்னையை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தன்னையை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கான டீம் ஆட்களை வச்சு தன்னை பற்றி அப்படி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிற தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு டீம் அஜித் மலேசியா ஏர்போர்ட்டில் காத்திருந்தார். எதுக்கு? விஜயை வெல்கம் பண்ணுறது. அப்புறம் விஜய் மலேசியாவிலேருந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் மலேசியாவில் தான் அஜித் இருக்கார். எதுக்கு அஜித் போனார்? நண்பர் விஜயோடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்ல போயிருக்கார். ஏன்? இது அவருடைய கடைசி படம், கடைசி பாட்டு, கடைசி ஸ்டேஜ். இதெல்லாம் என்ன மாதிரியான சீனு? எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் கடைசி படம் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு நடிகர் இருந்தால் மொதல் படம் இருந்தால் கடைசி படம் இருக்க தானே செய்யும். இது பெரிய விஷயம் மாதிரி. இது என்னுடைய கடைசி படம், இதோட கடைசி படம்னு அவர் அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியுமா? அந்த மம்தா பைஜி கேட்டுச்சே, அதுகிட்ட என்ன சொன்னார்? தேர்தல் ரிசல்ட்டை பார்த்து திருப்பி வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளோ தான் அரசியல் மீது, இந்த மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை. இப்போ கூட அது ஜனநாயகன் ப்ரமோஷன் தான். ஜனநாயகன் ப்ரமோஷனுக்கு இந்த தேர்தல், அரசியல், ரசிகர்கள், பஞ்ச் டயலாக் பயன்படுத்திக்கிறாரே ஒழிய எப்படி மெர்சல் பட ப்ரமோஷனுக்கு ஆன்டி பிஜேபியை பயன்படுத்திக்கிட்டாரோ அவர் உண்மையிலே ஆன்டி பிஜேபி கிடையாது. ஹெச் ராஜா விமர்சனம் பண்ணுற மாதிரி பண்ணி நான் ஜோசப் விஜய்னு ஒரு சீனை போட்டார்ல, அதுக்கப்புறம் பாருங்கள் பாஜகவை எதிர்த்து, ஜிஎஸ்டி எதிர்த்து எதுவுமே பேசியிருக்க மாட்டார். அது மாதிரி இப்போ இந்த படம் ப்ரமோஷனுக்கு சில சீன் செய்கிறார். அதுக்கு நிறைய பேரை வச்சு அஜித் விஜயை வாழ்த்துறாராம். அஜித் மலேசியாவில் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ அங்கே தான் இருக்கிறாராம், அங்கே தான் அவர் இருப்பாராம். விஜய் மேடையேறும் போது அவர் அங்கே இருப்பாராம், அவர் போகும்போது அவர் தான் சென்ட் ஆஃப் பண்ணுவாராம். இது ஒரு கதை. அதுக்கப்புறம் இங்கே அவருக்கு கொலை முயற்சி, விஜய்க்கு சாதாரண நினைக்காதீங்க, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படைபலம் அப்படின்னு என்னென்னமோ கதை கட்டி விடுறாங்க. இது எல்லாமே செட்டப், துளி கூட உண்மை கிடையாது. அவருடைய சினிமா வாழ்க்கையிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி வருகின்ற எல்லா செய்திகளுமே காசு கொடுத்து திட்டமிட்டு உருவாக்குவர் தான் விஜய். இல்லைன்னா காசு கொடுத்து தடுப்பார் தனக்கு எதிரான செய்தி ஏதாவது வந்துட்டா. ஒன்றும் இல்லை, ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த செய்தியை ஒரு நண்பர் பகிர்ந்திருந்தார். அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயும் குமுதமும் சேர்ந்து நடத்திய அம்பலம் நாடகம், அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி குமுதம் பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு சில ஆண்டுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிறாங்க. அதில் விஜய் முதலிடத்துலையும் 2ஆவது இடத்துல அஜித் இருப்பதாகவும் 3ஆவது இடத்துல சூர்யா, தனுஷ் இருப்பதாக அப்படியே போட்டிருக்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த சர்வே நடத்தின ரிப்போர்ட்டரே கொஞ்ச நாள் கழித்து உண்மையை ஒப்புக்கொண்டு அந்த செய்தி வெளியே வந்துருச்சு. அந்த செய்தியே வெளியே வந்துருச்சு. என்னன்னா, முதல் இடத்தில் ரசிகர்கள் ஆதரவில் இருந்தவர் அஜித்துக்கு தான் அதிக ஆதரவு இருக்குன்னு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. இந்த செய்தி வெளிவந்த உடனே வேகமாக குமுதம் பத்திரிகை அவங்க இது எல்லாரையும் சேர்த்து ஏதோ வகையில் சரி கட்டி அவங்க இந்த மாதிரி விஜய் பேரை வர வைங்க அப்படின்னு யாரோ ஒரு
நிருபருக்கோ யாருக்கோ கொடுத்து அந்த ரிசல்ட்டே வரவிடாமல் இவங்க பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அது குறித்து அந்த சம்மந்தப்பட்ட நிருபரே, அந்த பத்திரிகையில் அந்த நிருபரே இந்த மாதிரி இவர் கோல்மால் பண்ணி தாங்க இவர் வந்தார் அப்படின்னு விஜயை பற்றி செய்தி வந்திருக்கு. நிறைய படங்கள் ஓடாத படங்களை கூட ஓடுற மாதிரி ஹவுஸ்ஃபுல் போட வைப்பாங்களாம். யாருன்னா விஜயோட பிஆர்ஓ இந்த மாதிரி ஆட்கள்லாம். முழுக்க பிறரை நம்பி பிறருடைய உழைப்பு பிறர் கிடைத்த அங்கீகாரத்தை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யுக்தி விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் இருக்குது. இவர் முதல்ல சங்கவி சுவாதி இவங்களுடைய கவர்ச்சியை நம்பி தான் சினிமாவில் ஒரு அடையாளமானார். இவருக்குன்னு கவர்ச்சி கிடையாது, இவருக்குன்னு அடையாளம் கிடையாது, இவருக்குன்னு ரசிகர் கிடையாது. ரசிகன் விஷ்ணு, இந்த தேவா, செந்தூர பாண்டி, நாளை திருப்பலாம் இவர் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இவர் கை கொடுத்தது வந்து யுவராணி, சுவாதி, சங்கவி இவங்களுடைய அதீத கவர்ச்சியினால அதை பார்க்குறதுக்கு பசங்க வந்தாங்க. அப்படியே விஜய் மூஞ்சியும் பார்த்துட்டாங்க, ஓ விஜய்னு ஒரு நடிகர் இருக்காரான்னு. அதற்கு பிறகு இவருக்கு ஒரு நல்ல இமேஜே இல்லை தமிழ் சினிமாவில், ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆபாசமான இமேஜ் இருக்கே, பெண்கள் யாரும் ஒரு படத்துக்கு வரமாட்டாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, வேறு மாதிரி படமாக இருக்கே ஒரு படம்லாம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்ததுக்கு பிறகு பூவே உனக்கா படத்தில் இவர் சேர்க்கப்படுகிறார். விக்ரமனுடைய முதல் சாய்ஸ் அன்னைக்கு பிரசாந்த். ஏன்னா பிரசாந்த் அப்போ கொஞ்சம் இவரை விட அதிகமான ரசிகர்கள், ஒரு இளம் நடிகர், ராசா மகன், அந்த செந்தமிழ் செல்வன், ஒரு மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேடிஸ் கிரேஸ் இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டுக்கிட்டெல்லாம் சபையாக இருக்கும். இந்த பாலுமேந்திராவுடைய அந்த வண்ணக்கனவுகளாக இது ஒரு படத்தில் நல்லா அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. செம்பருத்தி அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் லவ் ஸ்டோரி, ரொமான்ஸ் ஹீரோ, வயசு, ஆள் பார்க்க, ஹைட் அண்ட் வெயிட்டுன்னு. அப்போ பூவே உனக்கால தான் விக்ரமன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. விக்ரமன் வந்து ஒரு ஃபேமிலி டைரக்டர், ஏற்கனவே கோகுலம் இந்த மாதிரி அவர் ஆனந்த் பாபு வச்சு 2-3 படம், அது அவருக்கு ஒரு நேம் இருக்குது. இப்போ இந்த நிலையில் பிரசாந்துக்கு பதிலாக என் பையனை அதில் நடிக்க வைங்கன்னு அது ஒரு இமேஜ் நடந்து அவன் டான்ஸ் ஆடுவான், நல்லா பண்ணுவான்னு சொல்லி அது ஒரு லாபி நடந்தால் பிரசாந்த் தூக்கி எறிஞ்சப்பட்டிருக்கிறார். பிரசாந்த் குடும்பத்துக்கு அது பின்னாடி தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம சேனல்லே கூட ஒரு பாலாஜி பிரபுவா அவங்க தான் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பூவே உனக்காலையும் இவர் இப்படி தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு உங்கள் அப்பா படத்தில் அந்த மாண்பு மாணவன், வசந்த வாசன், ஏதோ 4-5 படம் நடித்தாங்க. இவங்க அப்பா படம், வேறு டைரக்டர் படம், சந்திரலேகா, இது எதுவுமே பெருசாக ஓடலை. அப்புறம் எழில் புண்ணியத்தில் துல்லாத மனம் துள்ளும் ஹிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். அதாவது அவங்க அப்பா படத்தை அவாய்ட் பண்ணிட்டு, எப்பா இந்த மாதிரி நடிச்சா ரொம்ப மோசமாக இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக நடிக்கிறேன் அப்படின்னு துல்லாத மனம் துள்ளும், அப்புறம் குஷி, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஹிட் ஆச்சு. ஸோ இப்படி தான் அவர் தன்னை ஒவ்வொரு முறையும் வந்துக்கிட்டது. அது மட்டும் இல்லை, தொடக்க காலத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காண்டி தொடக்கத்தில் சுவாதி, சங்கவி அடையாளத்தில் வந்தவர். அதுக்கப்புறம் நான் ரஜினிகாந்த் ரசிகர்னு ஒவ்வொரு படத்துலையும் சொல்லுவார். விஷ்ணு, தேவா ரசிகர், ஒவ்வொரு படத்துலையும் நான் ரஜினி ரசிகர்னு ரஜினி மாதிரியே ஸ்டைல் பண்ணுறது, ரஜினி போஸ்டராக காமிக்கிறது, என் தலைவன் ரஜினி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு போகணும். இப்போ இந்த விஷ்ணு மாதிரியான படங்கள்லாம் ரஜினி வந்து தான் அந்த குத்துவிளக்கு ஏற்றி எஸ்ஏசி சொல்லிட்டாரா, நீங்கள் வந்து தான் என் பையனுக்கு பண்ணி தரணும்னா ரஜினி கேட்டிருக்காரு, யார் விஜயா, சரி ஓகே நான் வரேன், யார் எஸ்சிசி பையனா அப்படின்ட்டு வந்து, சரி பாவம் நம்ம பையன் தான் வரலாம்னு அவர் தான் குத்துவிளக்கு ஏற்றி பூஜை பண்ணியிருக்கார். ஸோ ரஜினி சாயல், ரஜினியை காமிச்சு, ரஜினியோட நிழலில் ரஜினி மாதிரியே நான் ரஜினி ரசிகர் சொல்லியே கைத்தட்டு வாங்கி, ரஜினி போஸ்டரை காமிச்சு, ரஜினியை கும்பிட்டு அது மூலமாக கைத்தட்டு வாங்கி தான் வந்தார். ஏன் புதிய கீதையில் கூட அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டான் தான் ஓப்பனிங் சாங்கில் ஆடுவார். இப்படி சொல்லிவிட்டு நான் அண்ணாமலையோட ரசிகர், நான் ரஜினி ரசிகர்னு சொல்லுவார். இந்த படம் பிரியமுடன் பண்ணல, பார்த்தா இவன் சின்ன ரஜினின்னு மணிவண்ணன் இவரை பார்த்து போடுவார். நான் ரஜினி இல்லை, ரஜினி என்றைக்குமே பெரியவர்னு ரஜினியை பார்த்து வணக்கம் வைப்பார். இப்படி நிறைய படங்களில், அந்த மாதிரி நிறைய படங்களில் ரஜினியோடு தன்னை ஒப்பிட்டே திட்டமிட்டு வைப்பார். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் இதயக்கனி, இன்பக்கனின்னு எம்ஜிஆரை சொல்லிவிட்டு அடுத்து ரஜினி சூப்பர் ஸ்டார் முத்து அப்படின்னு சொல்லுவார். அது எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினிக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் விஜய் அப்படின்னு 3 பேரையும் ஒரே லிஸ்ட்டில் கொண்டு வர மாதிரி அப்படியே அவங்க அப்பா கொண்டு வருவார். இப்படி ரஜினியை காமிச்சு, ரஜினி போஸ்டரை காமிச்சு, இவங்களுக்கு அப்புறம் இவர் தான் இவங்களாம் உருவாக்கிக்கிட்டது. ஸோ ரஜினிக்கு இருந்த அபரிதமான ரசிகர்களும் நம்ம தலைவர் பேரை சொல்கிறானே, நம்ம தலைவர் படத்தை காமிக்கிறாருன்னு அவங்க அப்படியே அவரை வந்தாங்க. இப்படி வந்தவருக்கு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு குமுதம் நடத்தினப்ப இயல்பாகவே அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகம், குறிப்பாக ஆண் ரசிகர்கள் அதிகம், விஜய்க்கு குழந்தைகள் அதிகம், இளவட்ட பசங்க, ஆம்பளை பசங்க, அதாவது இப்போ பி சென்டர், சி சென்டர், ஏ சென்டர் உள்ள எல்லா ஜென்ஸுமே அஜித்துக்கு ரசிகராக இருந்தாங்க. விஜய்க்கு இது நல்லா தெரியும். அதனால தான் குமுதம் கணிப்பில் அஜித்துக்கு அதிக பேர் வந்தோடனே அதை மாற்றியவர் வந்து விஜய். இதை வேற யாரும் சொல்ல, அந்த சர்வேல ஒர்க் பண்ண ஒரு நபரே வந்து அதுக்கப்புறம் அதை வந்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது பேப்பர்லேயே வந்திருக்கு. ஸோ விஜயோட கேரக்டர் சொல்கிறேன். இன்றைக்கி இது மலேசியா நிகழ்ச்சியிலேருந்து நீ அங்கே போனேன்னா அஜித்தை பற்றி இன்றைக்கி இவர் பண்ணுறாரு. அஜித்தை இதுவரையும் அவர் படத்தில் பெருமையாக என்னைக்காவது காமிச்சிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தும் இவர் படங்களில் சண்டை போட்டது தான் உண்மை.
இப்போ ரஜினி அப்படி கிடையாது. தனக்கு போட்டி நடிகராக கமல் இருந்த போதும், கமலை விட பல மடங்கு உயர்ந்த இடத்துக்கு ரஜினி சென்ற போதும் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் கமலை பெருமைப்படுத்துவார். எல்லா படத்துலையும் அந்த ஒரு கழுகா ஏதோ ஒரு படத்துலலாம் போடா கமல் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்குவார். அப்புறம் முத்து படத்தில் வடிவில் பார்த்தா ஆமாம் இவர் பெரிய கமலஹாசன் அப்படிங்குவாப்புல. கமலை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த தர்பார் படத்தில் கூட கமல் ரொமான்ஸை பார்த்து ரசிப்பார். கமலஹாசன் கலரில் வருவேன் அப்படிங்குவார் சிவாஜி படத்தில். கமலை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரஜினி. அது ரஜினியோட பெருந்தன்மை. அது மட்டும் இல்லை, மேடையிலையும் புன்னைய மன்னன் வெற்றி விழாவில் ரஜினி அந்தளவுக்கு புகழ்வார். அமிதாப் பச்சன் மாதிரி ஆட்கள்லாம் நினைப்பாங்க, கமலஹாசன் மாதிரி லெஜெண்ட் இருக்கிற இடத்துல எப்படா ரஜினிகாந்த் ஜெயிச்சான் அப்படின்னு அமிதாப்லாம் நினைப்பார் அப்படின்னு வேற ரஜினி சொல்லுவார். இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக அவரே சொல்லுவார். என் திரையுலக அண்ணா கமலஹாசன் அப்படிங்குவார். ஸோ தன்னுடைய போட்டி நடிகரை ஒவ்வொரு முறையும் புகழ்கின்ற பெருந்தன்மை வந்து ரஜினிகாந்துக்கு உண்டு. ஆனால் விஜய் ஒருபோதும் அஜித்தை புகழ்ந்ததே கிடையாது. அஜித்தை உருவக்கேலி பாடி ஷேமிங் செஞ்சு சச்சின் படத்தில் அந்த குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே படத்தில் ரொம்ப கேவலப்படுத்தி பண்ணுவார். அஜித்தை கேவலப்படுத்தி அஜித் படத்துக்கு பஞ்சு டைலாக் பேசி இப்படித்தான் திருமலை சச்சின்னு தொடர்ச்சியாக அந்த 2004 2005 வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தான் சக நடிகரை கேவலப்படுத்தி அது மூலமாக ரசிகர்களை தூண்டி விட்டு அதை பார்த்து ரசிக்கிறவனா எவ்வளோ சில்லறத்தனமான ரசிகராக இருப்பான் பாருங்க. ஒரு 2 பேர் சண்டை போடுறத பார்த்து இவன் ரசித்து கை தட்டுறான். இப்படி ரசிகர்களை தூண்டி விட்டு தான் விஜய் அஜித் படங்கள் வளர்ந்தது. குறிப்பாக விஜய் இப்படி தூண்டி விட்டு தான் வந்தார். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இளைஞர்களை இப்படி கேவலமாக படத்துலேயே ஆபாச வசனம், ஆபாச பாடல்கள், ரெட்டையர்த்த வசனம், இது போக போட்டியாக இன்னொரு நடிகரை நிறுத்தி அவனை கேவலப்படுத்து என்று சொல்லி வந்து தான் விஜய் வந்தார். இப்பேற்பட்ட விஜய் தான் ரஜினியால் வளர்ந்த விஜய் இன்னைக்கு வந்து நான் ரஜினியோட இடத்துக்கு வந்துட்டேன், ரஜினியோட பெரிய ஆளுங்கிற மாதிரி விஜய் ரசிகர்லாம் ரஜினியோட போட்டி போகிறது. ரஜினியோட உயரத்துக்கு கால் தூசி கூட விஜய் வர முடியாது, அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினியை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய். அதை அவரே பல இடங்களில் பல படங்களில் பதிவு செஞ்சுருக்கார். அரசியலுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சோன்னா ரஜினியை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் எம்ஜிஆர் ரசிக்கிற மாதிரி எம்ஜிஆரை காமிக்கிற மாதிரி மெர்சல் படத்துலேருந்து சீனை போட்டார். அப்போ ரஜினியால் வளர்ந்து சங்கவி சுவாதியால் அடையாளம் கண்டு ரஜினியால் வளர்ந்து விஜயகாந்த் பார்த்து வாழ்க்கை கொடுத்து செந்தூர பாண்டியில் வாப்பா வளருப்பா நம்ம பையன் வளர விட்டு இன்னைக்கு அஜித்தை பார்த்து அஜித்துக்கு ரசிகர் இருக்காங்க தெரிஞ்சோன்னே அதை வேற மாதிரி பிஆர்ஓ வேலை பார்த்து தனக்கு தான் ரசிகர் அதிகம்னு வேலை பார்த்து இப்படியாக தன்னை வளர்த்து விட்டவர்கள் எல்லோரையும் கண்டுக்காம அவர்களை காலைவாரி விட்டு அவர்களோட நான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான இமேஜை உருவாக்கியவர். அரசியலுக்குன்னு வந்த உடனே ஐயோ அஜித்துக்கு மாசான ரசிகர் இருக்காங்களே, ரஜினிக்கு மாசான ரசிகர் இருக்காங்களே, அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்போ சில ஒட்டு வேலைகளை செய்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஜயோட கோட் படத்தில் தன்னோட பொண்ணை தலை ரசிகர்னு சொல்ல வைப்பார் வெங்கட் பிரபு வச்சு. தலை ஏன்னா அஜித் ரசிகர்களும் தனக்கு வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஓட்டு அரசியல். அதுவரையும் அஜித் குண்டா இருக்காரு, அஜித்துக்கு தொப்பை இருக்குன்னு கேலி பண்ணி ஆடிய விஜய் இந்த படத்தில் அஜித் ரசிகர் வேணுங்கிறதுக்காண்டி அஜித் காலில் விழுகிறதுக்காண்டி அஜித் ரசிகர்களும் எனக்கு வேணுங்கிறதுக்காண்டி ஒரு சீனை போட்டு தன்னோட பொண்ணே அஜித் ரசிகர் தான் படத்தில் இது வச்சார். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசியல் வரப்போகிற துணி தெரிஞ்சோடனே நண்பர் அஜித் மாதிரி அப்படிங்கலாம் பேசுறது. மலேசியாவில் போய் நண்பர் அஜித்தோட பில்லா கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவிலேயும் அஜித்துக்கு ரசிகர்கள் அதிகம். இந்த அஜித் இங்கே வரப்போகிறாரு, விஜயை பார்க்க போகிறாரு, சென்ட் ஆஃப் பண்ண போகிறாரு, வரவேற்க போகிறாரு, 2 பேரும் கட்டிப்பிடிக்க போகிறாங்கன்னு சீனை கிரியேட் பண்ணதே மலேசியாவில் கூட்டத்தை வர வைக்கதான், ஒரு சீனை கிரியேட் பண்ணதான். ஒரு அப்படியே ஒரு டாக்கு அஜித்தும் விஜயும் நல்ல இதில் இருக்காங்க, அஜித் ரசிகர்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க, விஜயும் அஜித்தும் அவ்வளோ பாண்டில் இருக்காங்கன்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக இந்த சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கடைசியில் அஜித்தும் வரல, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கான சாத்தியக்கூறுல அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. ஆனால் இவங்க சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த நிமிஷம் ஏர்போர்ட்டில் விஜய் கீழே விழுந்துட்டாருப்பா ஐயோ அப்படி. கரூரை 41 பேர் மேலே ஒருத்தன் ஏறி நடந்து ஓடி இருக்கிறானுங்க உங்களை பார்க்க வந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு தடுமாறலை, ஸ்டெடியாக ஓடுனீங்க. இப்போ ஒரு சின்னதாக கீழே விழுந்ததுக்கு ஐயோ விஜய் கீழே விழுந்துட்டார் அதை ஒரு சீன் கிரியேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு ஏன் பாஸ் அப்போ அவன்லாம் மனுஷனே இல்லையா? கீழே விழுந்து செத்து போனவன் அவனை இன்றைக்கி வரையும் நீங்கள் பார்க்கல. 41 பேர் செத்ததுக்கப்புறம் உங்கள் படம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் போய் ஒரு குத்தாட்டம் போட முடியுதுல்ல உங்களால்? உங்களை பார்க்க வந்த 41 பேர். அதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க, காரணமாக இல்லாமல் இருங்க. உங்கள் மீட்டிங் உங்கள் பேரை சொல்லி கூடியிருக்கிறான், நீங்கள் தாமதமாக வந்ததுனால கூட்ட நெரிசல். சின்ன மனசாட்சி உறுத்தாமல் அடுத்த படம் கமர்ஷியல் போட்டுங்க ஆட ஆரம்பிச்சிட்டிங்க பாருங்கள். கிரேட்டுங்க. எப்படி தான் இந்த மாதிரிலாம் மனசு வருமோ தெரியல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எல்லாமே ஒரு இது கூட்டம் சேர்க்கறதுக்காக. எப்படி கரூரில் கூட்டம் சேர்க்கறதுக்காக 9 மணி நேரம் லேட்டாக வந்தாரோ, கூட்டம் வரட்டும் ரசித்து என்ஜாய் பண்ணி கடைசியில் இவ்வளோ பெரிய பேரிடர் ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி மலேசியா நிகழ்ச்சிக்கும் ஒரு க்ரௌடு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு அஜித்தை சேர்த்துக்கிறது, அஜித்தோட நல்ல லிங்கில் இருக்காங்கிற மாதிரி சீனை போடுறது. ஆனால் உண்மையில் அஜித்தை பழிவாங்கியவர்கள் இவர்கள் தான். அஜித் விஜய் சேர்த்து எஸ்எஸ்சி ஒரு படம் எடுத்தார்,
ராஜாவின் பார்வையிலே எதுலையோ. அதில் கிட்டத்தட்ட அஜித் தான் ஹீரோங்கிற மாதிரி கதையை சொல்லியிருக்காங்க அஜித்திட்ட. ஆனால் கடைசி பார்த்தா அஜித் அதில் செத்து போயிடுவார், விஜய் தான் அதில் ஹீரோ மாதிரி வருவார். ஆனால் படத்தில் அஜித் புல்ற மாதிரி 2-3 சீனு, நீ அழகாக இருக்கடா, நீ என்னை விட நீ தாண்டா அழகு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அதே மாதிரி அஜித்துக்கு நம்பர் 1 இடம் வந்துடக்கூடாதுன்னு பதறியிருக்காரு. ஆனால் அஜித்துக்கு சேர்த்த ரசிகர்கள், அஜித் விஜய் 2 பேருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். விஜய் வந்து ரஜினியை வச்சு கூட்டம் சேர்த்தார், விஜயகாந்தை வச்சு தனக்கு ரசிகர்களை சேர்த்துக்கிட்டார். சங்கவி சுவாதி மூலமாகவும் ஆரம்பத்தில் ஒரு அடையாளம் கிடச்சிச்சு. அது மூலமாக ரசிகர்கள் வந்திருக்க மாட்டாங்க, அந்த ரசிகர்கள் சுவாதி ரசிகர் சங்கவி ரசிகராக தான் இருப்பாங்க. ஆனால் ரஜினிகாந்த் விஜயகாந்த் மூலமாக தான் வளர்ந்தார். ஆனால் அஜித்தை வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். அஜித்தையும் ரஜினியோட லைட்டாக அது அப்படிங்கிறதுலாம் செஞ்சாலுமே அவர் தனக்கான ஸ்டைலில் தான் ரசிகர்களை உண்டு பண்ணார். அவருக்குன்னு அவர் பாடி லாங்குவேஜ், அவருக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி, அவர் ரொமான்ஸ் ஹீரோ மாதிரி தொடக்கத்தில் இருந்தார், அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டார். விஜய் மாதிரி ரஜினியவோ விஜயகாந்தையோ பிற நடிகர்களையும் பயன்படுத்தி கொண்டு அவங்க பேரை யூஸ் பண்ணி அவர் வளரவே இல்லை. முழுக்க முழுக்க அவருக்குன்னு சேர்ந்த கூட்டம். அஜித் வந்து அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும். அஜித் வந்து முழுக்க அவராக சேர்ந்தது. ஆனால் விஜய் சினிமாலேயும் அவருடைய உழைப்பில் சேரலை. எப்படியாவது ஆட்களை பிடிச்சி பிஆர்ஓ வேலை, இது சீனை போட்டு இதை பேர் என் பேரை சேருங்க, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், படம் ஓடிடுச்சுன்னு சீனை கிரியேட் பண்ணுங்கிறதுலேருந்து இன்றைக்கி மலேசியா நிகழ்ச்சி சக்ஸஸ் அப்படி இப்படி அஜித் வரப்போகிறாருன்னு இப்போ பிஆர்ஓ வேலை பார்க்குறதுலேருந்து எப்போதுமே அவர் இயல்பாக வெற்றி பெறலை, இயல்பாக கூட்டம் சேர்க்கலை. எல்லாமே கூட்டம் சேர்க்குற மாதிரி கணக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது, அவர் பெரிய ஆளுன்னு நம்ப வைக்கிறது. இதன் மூலமாகத்தான் அவர் சினிமா அரசியல் ரெண்டுலேயும், சினிமாவில் என்ன செஞ்சாரோ அதுதான் அரசியல் அந்த பிஆர்ஓ வேலையை செய்கிறாரு. இப்போ அவர் கீழே விழுந்தது முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு யதார்த்தமாக தெரியல. 41 பேர் செத்து போனதை கேட்டு அவ்வளோ ஸ்டெடியாக உசேன் போல்ட் மாதிரி ஓடி போனவர் அப்படி வந்து அப்படி டொங்குன்னு அப்படி விழுகிறதுலேருந்து எதெல்லாம் செஞ்சால் பேசுபொருள் ஆகுங்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்குது. எப்படி மக்களுக்கு இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, மக்களுக்கான அரசியல்னா அவருக்கு என்னன்னே தெரியாது. இப்படி தானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா இவர் தான் சிஎம்னு புகழ, அவங்க அப்பா அவர் இவர் மாதிரி உண்டுமான்னு புகழ, இதே அப்பா இவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு புசியானது இவனை ஏமாத்துறான்னு இவர் கொடுத்த பேட்டியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கூட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஜித்தை பயன்படுத்துகிறார்கள். அஜித் எப்படி ரஜினிகாந்தை பயன்படுத்தி வளர்ந்தாரோ அரசியலுக்கு வந்தவொடனே அஜித்தோட ரசிகர்கள் வேணுங்கிறதுக்காண்டி அஜித்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். இதனால் வரையும் அஜித்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி படத்தில் வசனம் பேசிட்டு அஜித்துக்கு எதிராக சீன் கிரியேட் பண்ணி ரசிகர் மன்றங்களை உருவாக்கி பிஆர்ஓ வேலை பார்த்த விஜய் இப்போ அஜித் ரசிகர்களை காமெடி பண்ண நண்பர் அஜித் அப்படிங்கிற ஒரு சீனை கிரியேட் பண்ணி உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லி அப்படி அஜித் விஜயோட நெருக்கமாக இருக்காருங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அது அஜித் மறுக்க மாட்டார்ல, நீங்கள் விஜயோட நெருக்கமாக இருக்கீங்கன்னு கேட்டால் அவர் இல்லை நான் நெருக்கமா இல்லைன்னா சொல்லுவார். அஜித் வந்து அவர் பாட்டுக்கு நடிக்கிறாரு, படம் வெற்றியோ தோல்வியோ அது மூலமாக வரக்கூடிய கூட்டம் ரசிகர்களை பார்க்குறாரு ஒழிய திட்டமிட்டு ஒரு ரசிகரை உருவாக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச அஜித் நினச்சது இல்லை. தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்காக லாபிலாம் பண்ண இந்த கூட்டம் எனக்கு வேணான்னு தான் சொல்கிறார். கூட்டம் வேணாங்கிறாரு. அப்படி எதுவும் கூட்டம் செஞ்சால் கூட இப்படி கை காமிக்கிறார், உடனே அமைக்கிறது. இவர் இந்த மாதிரி கூட்டம் அப்படி செய்கிறத ரசிக்கிறாரு. அவர் வந்து அந்த கூட்டம் வேணாங்கிறார். நான் என் ஒய்ஃபோட என்ஜாய் பண்ணுறேன், நீ உன் ஒய்ஃபோட உன் பிள்ளை குட்டிகளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணு இப்படி சொல்கிறார். ஸோ விஜய்க்கு அஜித்துக்கு அந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் குமுதம் பத்திரிகையில் வந்து அந்த செய்தியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நடிகர் விஜயும் குமுதமும் சேர்ந்து நடத்தி அடுத்த சூப்பர் ஸ்டார் நாடகம் அம்பலம் அப்படிங்கிற அந்த செய்தி இப்போ வந்ததை இந்த மலேசியா நிகழ்ச்சியோடு நான் தொடர்புபடுத்துகிறேன். மலேசியா அஜித்னு அவர் பேசும்போது இவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன லாபிலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல பதிவு செய்ய தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.